வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி சூப்பரான ஆட்டம் போட்டுச்சு. பேசிக்கா இன்னைக்கு ஃபிளாட்டிஷா மார்க்கெட் இருக்கும் சொல்லிட்டு காலையிலலாம் -30 -40 இப்படியே காட்டிட்டு இருந்து மத்தியானம் சம்வேர் அரௌண்ட் 12 மணிக்கு மேல அப்படி பாசிட்டிவ் சைட்லயே அப்பயும் ஒரு +30 40 அப்படிதான் இருந்துச்சு. பட் அரௌண்ட் 2 மணிக்கு ஒரு கீழே டிப் அதுக்கப்புறமா மேல தூக்குச்சு. டிப் எவ்வளவு தூரம் வந்துச்சு? -20 வரைக்கும் வந்துட்டு +74 வரைக்கும் தூக்கிட்டு போச்சு. மெயினா பேங்க் நிஃப்டி தூக்குச்சு. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 560 பாயிண்ட்ஸ் பிளஸ். நான் சொல்றது ஸ்பாட்ல. ஃபியூச்சர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 586 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல தூக்குச்சு. மெயினா ஷார்ட் கவரிங். எதுல ஷார்ட் கவரிங்? நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லை பேங்க் நிஃப்டி. எதுல ஷார்ட் கவரிங்? HDFC, கோட்டக் இதுல தானே போட்டு மிதிச்சாங்க. நேத்து அது புல்லிஷா இருந்துச்சு. இன்னைக்கு அது இன்னும் கூட ஷார்ட் கவரிங் வந்துச்சு. மூணாவது ஆக்சிஸ் பேங்க். இது எல்லாமே ஷார்ட் கவரிங்ல தூக்குச்சு. நேத்து ICICI பேங்க் ஷார்ட் கவரிங்ல தூக்குச்சு. இது எல்லாமே ரியல்னு நினைச்சிட்டு உள்ள பூந்து மாட்டிக்காதீங்க. மேபி கேஷ் மார்க்கெட்ல வேணா ஹோல்ட் பண்ணுங்க, ஃபியூச்சர்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, மறுபடியும் நான் சொல்றேன், மார்க்கெட் எந்த இடத்துலயுமே வீக்னஸ் காட்டல. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்வி, நீங்க ரெண்டு சைடும் அந்தரங்க பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க, பயங்கர புல்லிஷா இருக்கு ஆனா ரிஸ்க்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ், இதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஒரு புயல் வரப்போகுது. அந்த புயல் வரும்போதும் என்ன ப்ரிகாஷன் பண்ணுமோ இப்பயே ப்ரிகாஷன் பண்ணீங்க. வீட்டில் என்ன செக்யூர் பண்ணுமோ செக்யூர் பண்ணீங்க. நீங்க உங்களோட பொருளை எது காப்பாற்ற முடியுமோ காப்பாத்தீங்க. ஒரு ரெயின் கோட் வச்சிங்க, ஒரு கொடை வச்சிங்க. ரைட்? புயல் வந்துச்சுன்னா தப்பிச்சிக்கலாம். ரைட்? பாதிப்பு கம்மியா வச்சுட்டு நம்ம தப்பிச்சிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இல்லை நான் வரது நான் பார்த்துக்கிறேன், ரிஸ்க் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னால் என்ன ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட்ல இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்றதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அது எப்போ வரும்ன்றது தெரியாது. பட் அந்த ரிஸ்க் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் உள்ள மார்க்கெட்ல வரேன்னு சொன்னால் மார்க்கெட் எங்கேயோ போய் நிற்கும். டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி எல்லாருமே சொன்னாங்க, ரைட், மார்க்கெட் இங்கேருந்து உழுவுன்றது. டிசம்பர் 3ஆம் தேதி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆச்சு, பிஜேபி தான் ஸ்டேட் எலெக்ஷன்ல வரப்போறாங்க. அப்போ அந்த சர்ப்ரைஸ் வந்துச்சு, 3 ஸ்டேட்ல அவங்க வின் பண்ணது. அண்ட் இதோட பெரிய சர்ப்ரைஸ் பிஆர்எஸ் தெலுங்கானால தோந்து போனது. ஸோ இந்த சர்ப்ரைஸ்னால மார்க்கெட் அங்க இருந்து ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் எங்கேயுமே மூச்சு விடல. அப்பப்ப ஒரு 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 பயம் காட்டிட்டு போகுது. ஸோ மார்க்கெட் பயங்கர புல்லிஷா இருக்கு. பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போறது புத்திசாலித்தனம். ஒன்று. ரெண்டாவது, செக்டரை அனலைஸ் பண்ணுங்க. அந்த செக்டர்ல என்ன ஸ்டாக் நல்லா இருக்குன்றது பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஸோ நான் வாங்கி போட்டு நான் மறந்துடுறேன், எப்படியா இருந்தாலும் லாங் டேர்ம் நல்லா இருக்குன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, ரைட், அது 60 ரூபாய்க்கு வந்துடுது. 60 ரூபாயில 120 ரூபா போறது முக்கியம் கிடையாது. நீங்க சொல்லலாம், நான் ஸ்டில் லாங் டேர்ம் நான் 20 ரூபா ப்ராஃபிட் பண்ணேன்னு. ஆனால் இங்க 40 ரூபா கீழே மேல போனது எந்த கணக்குல எடுப்பீங்க? ஸோ எப்பயுமே இந்த ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நான் எக்ஸிட் பண்ணிடுறேன், சின்ன லாஸ் புக் பண்ணிட்டு கீழே வரட்டும், கீழே ரிவர்சல் வரும்போதும் அந்த இடத்துல நம்ம ரீஎன்டர் பண்ணிக்கலாம். எப்பயுமே இது மாதிரி பண்ணும் போதும் 2 விஷயம். ஒன்று, நீங்க நிம்மதியா வீட்டில் தூங்க முடியும். இன்னமும் எத்தனை பேர் எஸ் பேங்க் 300 ரூபா ஆவரேஜ் பிரைஸ்ல ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். சம்வேர் அரௌண்ட் 2012, 13, 14ல ஜேபி அசோசியேட்ஸ் எனக்கு தெரிஞ்சு அது 100 ரூபால கீழே வரும்போது அந்த 60 ரூபால 70 ரூபா ஜோன்ல எத்தனை பேர் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ இது மாதிரி லாங் டேர்ம் விஷயத்துலலாம் போய் மாட்டிக்காதீங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம். இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர் 60 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருந்துச்சு. இன்னமும் 35 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி 586 பாயிண்ட்ஸ், இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 760 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் அண்ட் 586 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 3 மேஜர் பேங்க் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டா அது க்ளோஸ் தானே ஆகணும். மீதி எல்லாமே நாளைக்கு காலையில நம்ம ப்ரீ ஓப்பனிங்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு மீடியா வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஜி பாசிட்டிவா இருக்கு. அண்ட் மீண்டும் பேச்சு ஆரம்பிச்சிருக்கிறோம், அப்பா நம்ம டைவர்ஸ்லாம் பண்ணலப்பா, மறுபடியும் இளைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஜியும் சோனியும் மீண்டும் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மர்ஜருக்கு. ஸோ அதனால இது ஒரு அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு.
அடுத்தது நம்ம பேடிஎம் வந்து மீண்டும் நேத்தும் வந்து ஒரு அப்பர் சர்க்கியூட், இன்னைக்கும் வந்து ஒரு அப்பர் சர்க்கியூட். வேற ஒன்றும் இல்லை, ஆக்சிஸ் பேங்கோட டைப் பண்ணுது. மறுபடியும் நான் சொல்றேன், பேடிஎம் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட் வருதா, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு வழியை பாருங்க. டெக்னிக்கலி அது வந்து வேவ் 4 நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ வேவ் 4 மேலே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் வேவ் 5 டவுன் சைடு தான் இருக்கு. நீங்க ஞாபகம் வச்சுங்க, பேடிஎம்மோட மேஜர் ரெவென்யூ எங்க இருந்து வந்துச்சுன்றது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அவங்களோட பேமெண்ட் பேங்க் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கனால் அவங்களுக்கு மெயின் பூவா எங்க இருந்து வரப்போகுதுன்றது கவனிச்சு பாருங்க. மார்க்கெட் ஷேர் முக்கியம் கிடையாது, ரெவென்யூ எங்கேருந்து வரப்போகுதுன்றது கவனிங்க. அது கவனிச்சால் நீங்க பெரும் பணம் அதில் போட மாட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிவிடுவீங்க. தனா பேங்க் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அப்பர் சர்க்கியூட். லாஸ்ட் 5 நாளா 38 ரூபாயில் ஆரம்பிச்ச கதை இன்னைக்கு 52 ரூபா வரைக்கும் 5 ட்ரேடிங் டேல போயிருக்கு. 25% அப்பா இருக்கு. என்ட்ரி பாயிண்டே கொடுக்க மாட்டேங்கிறான், ரைட்? டெய்லி அப்பர் சர்க்கியூட் அடிச்சிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த லெவல்ல வாங்கலாமான்றது. எஸ், வாங்கலாம். அப்பர் சைட் இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து டே ரொம்ப மிக்ஸ்டா இருந்துச்சு. ஆட்டோ செக்டர் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சைட்ல க்ளோஸ் ஆச்சு. மைல்டு நெகட்டிவ்னு சொன்னால் ஃபார்மா, மெட்டல்ஸ், இதெல்லாம் வந்து மைல்டு நெகட்டிவ் வந்துச்சு. செம்ம பாசிட்டிவ் வந்து மீடியா தான், மெயினாக ஜீனால் தான். பட் அது வந்து நம்ம அவுல் சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் வெயிட்டேஜ் கிடையாது மார்க்கெட்டில். அடுத்தது வந்து பவர் செக்டர், மெயின்லி பிகாஸ் ஆஃப் பவர் கிரிட்னால. பவர் கிரிட் நியூஸ் வந்து உங்களுக்கு செய்திகளில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு ரீசன்னால பவர் செக்டர்ஸ்லாம் தூக்கி இருக்கு. மற்றது வந்து இந்த கெமிக்கல்ஸ் ஆகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி தூக்கி இருக்கு. சிமெண்ட்டை வந்து ஷார்ட் கவரிங்னால தான் மேலே தூக்கி இருக்க ஒழிய லாங் பில்டப் கிடையாது. ஸோ அங்கே போய் மாட்டிக்காதீங்க. என்னடா நீ வந்து இந்தியா சிமெண்ட்ஸை வாங்கி வையின்னு சொல்லியிருந்த, அல்ட்ராடெக்கை வாங்கி வையின்னு சொல்லியிருந்த, என்ன ஆச்சுன்னு சொன்னால், எஸ், இன்னமும் நான் என்னது என் கிளைண்ட் இதை வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். அது ஃபியூச்சர்ஸ்ல கிடையாது, கேஷ் மார்க்கெட்ல தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒன்றும் பெரிய நஷ்டத்துல இல்லை. எஸ், நாங்கள் வாங்கின லெவல்ல இருந்து கீழே வந்திருக்கு. க்ளோஸ் அபவுட் 7 to 8% வந்து கீழே வந்திருக்கு. பட் வித்தின் அவர் லிமிட்ல தான் இருக்கிறோம். ஸோ ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் அந்த லாஸ் வந்து ஒரு பெரிய லாஸ் இல்லை. ஸோ டெஃபினட்டாக நாங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்சைட் டார்கெட் கோசரம். ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். கேஷ் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் அப்சைட் மூவ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 305, அடுத்த லெவல் வந்து 360 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டெஃபினட்டா அந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.